ஓம் தேவாய நமஹ ஓம் அநேகாட்சிதாய நமஹ ஓம் ஈஸ்வரி டாக்டருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாரு. ஓம் புத்தி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே மேம். என்ன மல்லிகா இன்னும் கிளம்பவே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். உனக்கு எப்பவுமே டியூட்டி தானா? கொஞ்சம் எங்களுக்காகவும் கூட டைம் ஒதுக்குங்க டாக்டர். என்ன கிண்டல் பண்றியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், கவலைப்படாத. சரி சரி சீக்கிரம் வா. சரி வந்துடுறேன். ஓகே. இது வந்துடுறேன்னு சொல்லிருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓம் வித்யாயை நமஹ ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமஹ ஓம் ஸ்ரத்தாயை நமஹ ஓம் விபூத்யை நமஹ ஓம் சுரப்யை நமஹ ஓம் பரமாத்மிகாயை நமஹ ஓம் வாசே நமஹ ஓம் பத்மாலயாயை நமஹ ஓம் பத்மாயை நமஹ ஓம் சுசையை நமஹ ஓம் ஸ்வாஹாயை நமஹ. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. வரவா முக்கியமான வேலை ஆரம்பிச்சிடலாமா? அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலாம்ல? நல்ல நேரம் முடிய கொஞ்சம் டைம் இருக்கு, வெயிட் பண்ணலாம். சரி. என்ன இவ்ளோ ஹாட்டா இருக்கு? ஓ, நான் ஏசி போடலையோ? அங்க பாருப்பா, கார் மரத்து போது நிக்குது. வாப்பா போய் பார்க்கலாம். ஐயோ, மயக்கமாயிட்டாங்கப்பா. தூக்குப்பா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். புடி 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 புடி. பாத்து மெதுவா. அம்மா, நாடி ஆயிண்டே போறது. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாமி. என் ஃப்ரெண்டு வந்துருவா. இல்லம்மா, நல்ல நேரம் முடிய போறது. பூஜையை ஆரம்பிச்சதுதான் நல்லதுமா. சுப காரியங்களை நல்ல நேரத்துக்குள்ள செஞ்சாதான் அதுக்கான பலன் கிடைக்குமா. ஈஸ்வரி, ஐயர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, பூஜை ஆரம்பிச்சிருவோம். நம்ம குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. சரி, ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. ஓம் விநாயகாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் கௌரி புத்ராய நமஹ ஓம் கணேஸ்வராய நமஹ ஓம் ஸ்கந்தாசிருத்தாய நமஹ ஓம் துர்கையாய நமஹ ஓம் பூதாய நமஹ. மேடம், ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்போ நாங்களும் கிளம்புறோம். ஏன் அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டு பொறுமையா போங்க. இந்த மல்லிகா வேற வரேன்னு சொன்னா, ஆனா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. கால் பண்ணி கேக்குறேன். மல்லிகா பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் கால் வரும். ஹலோ. ஏன் மல்லிகா ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வராமலே இருந்துட்ட? மேடம், நான் மல்லிகா இல்ல, பிங்க் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன். இது என்னோட ஃப்ரெண்டு மல்லிகாவோட நம்பர் தானே? நீங்க எப்படி இந்த போன்ல? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா?
இப்ப எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி எதுவும் ஆயிடுச்சா? இல்ல மேடம், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. டாக்டர் வெளியே வந்தாதான் எதுவும் சொல்ல முடியும். சரி. மேடம், என்ன ஏதோ ஆக்சிடென்ட்னு சொன்னீங்க? என் ஃப்ரெண்டு டாக்டருக்கு தான். ஐயோ, இப்ப அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கா. என்னம்மா அவங்களுக்கு மட்டும் தொடர்ந்து பிரச்சனையா வருது? நிச்சயதார்த்தத்துக்கு வந்தப்போ அவங்க பொண்ணுக்கு கையில அடிபட்டுச்சு. இப்ப பார்த்தா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அவ பொண்ணு மாப்பிளைய ஜோடியா பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா அது முடியாம போய்கிட்டு இருக்கு. அத நினைச்சதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏமா வருத்தப்படுற? நிச்சயதார்த்தம் பந்தக்கால் ஃபங்க்ஷன் தானே முடிஞ்சிருக்கு. கல்யாணம் இன்னும் இருக்குல்ல. அதுல அவங்க பொண்ணு மாப்பிளைய ஜோடியா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணலாம்ல. ஈஸ்வரி, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க. டாக்டரால தான் இங்க வர முடியல. நாமளாவது பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டிட்டு வரலாம்ல.